கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் இங்கே கூடி வந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக இஸ்ரேலின் பற்றிய தீர்க்க தரிசனம் பாகம் 2 இரண்டாம் வருகையின் எதிர்பார்ப்பு பாகம் 9 இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த கூடுகையில நம்ம இஸ்ரேலை பற்றிய தீர்க்க தரிசனத்துல 1845 வருடத்திற்கான இரட்டிப்பான தண்டனையை இஸ்ரேல் ஜனங்கள் அடைந்து தீர்ந்த அந்த காலகட்டத்தை குறித்து நம்ம வேத ரீதியாக நம்ம பார்க்கும்போது 1878ல இந்த 1845 வருடங்களுக்கான இரட்டிப்பான தண்டனை நிறைவேறி முடிந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் காலமா இருக்கக்கூடிய 1874 பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். மறுபடியுமாக கூட்டி சேர்ப்பதற்கான அந்த ஒரு விஷயத்தை செய்தார். அந்த வகையில 1948ல இஸ்ரேல் தேசம் ஒரு குடியரசு பெற்ற குடியரசு நாடாக, சுதந்திரம் அடைந்த ஒரு நாடாக செயல்பட ஆரம்பித்து இந்த நாள் வரையிலும் இஸ்ரேல் தேசம் ஒரு பிரம்மாண்டமான உச்சிதமான ஒரு வளர்ச்சிக்குள்ளாக வளர்ந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்திலிருந்து உள்ள வசனத்தின்படி அத்தி மரம் துளிர் விட்டது, மற்ற மரங்களும் துளிர் விட்டது என்று லூக்கா சொல்லுகிறபடி இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலத்துல ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே வந்து இருப்பார். அது யாருக்கும் தெரியாது. ஆயினும் அவருடைய ஜனங்களாகிய, சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுகிற அவர்களுடைய ஜனங்களாகிய, அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உண்மை உள்ளவர்களுக்குரிய தகுதியுடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு விசேஷ விதமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்து இருக்கிற அந்த காரியம் தெரியும். அதை எதன் அடிப்படையில தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையது. ஆகவேதான் இந்த சுய தோற்றமான பொருளை உடையதா இராத அடையாள பாஷையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பொழுது விடிந்து இரண்டாம் வருகையில் ஆண்டவருடைய நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்திருக்கிற ஒரு காரியமானது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாய் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று சொல்லப்படுகிற அந்த சத்திய வசனத்துக்குள்ளாக ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்திருக்கிறத நம்ம உணர முடியும். இதிலே நம்ம விசேஷ விதமாய் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை அப்படிங்கிற ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்திலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளின் அடிப்படையிலும் அவர் வருகிற அந்த ஸ்டேஜ், அந்த ஒரு தருணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 கட்டமாக இருக்கும். ஒன்னு பெருசியா, எப்பிபனியா, அப்போகாலிப்சிஸ் அப்படிங்கிற இந்த 3 கட்டமாக இருக்கும். இந்த 3 வார்த்தைகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசியானா வந்து இருப்பார், அநேகருக்கு தெரியாது, சிலருக்கு மட்டும் வேத வசனத்தின் மூலம் வந்திருக்கிறாருங்கிறது தெரிய வரும். பெருசியா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பெருசியா. எப்பிபனியா அப்படின்னாக்க வந்திருப்பதற்கான அடையாளபூர்வமான ஒரு விஷயங்கள் வெளியாரங்கமா தெரியும். அதுதான் நம்ம அத்திமரம் துளிர் விடுறது, ராஜாக்களை வெட்டியது, அறிவு பெருக்கம், இந்த சத்தியம் கிடைத்தது, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பிபனியா ஸ்டேஜ். சரிங்களா? இப்ப அந்த காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பெருசியா எப்பிபனியாங்கிறது வெளிச்சம் வந்திருப்பதற்கான அதிக ஆதாரத்திற்குரிய வெளிச்சமான காரியம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு எப்பிபனியா. விடியற்காலத்திற்குரிய அதிக வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். வெளிச்சம், பிரகாசிக்கிற வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். பிரைட் லைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கொள்ளதுதான். அப்ப அந்த பிரைட் லைட் அப்படிங்கிற அந்த சத்திய வசனத்திற்குள்ளாக ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்திருக்கிறாருங்கிறத உறுதியா சொல்ல முடியும். ஆனா பெருசியாவில் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. வந்திருப்பாரோ வரலையோ அப்படிங்கிற ஒரு அனுமான கருத்துகள் தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ அடையாளபூர்வமான அநேக விஷயங்கள்
பூமியில ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அநேக விஷயம் பூமியில நடந்து கொண்டிருக்குது. அதுதான் அடையாளங்கள். அப்படிப்பட்ட அந்த அடையாளத்துல ராஜாக்கள் காலம் முடிஞ்சு, கம்யூனிசம் காலம் முடிஞ்சு, இன்னைக்கு மக்களாட்சி காலமும் வந்துருச்சு. இதெல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிற காலத்துல தான் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த தருணங்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போகாலிப்சிஸ்னா வெளிப்படுத்தின விசேஷம்னு அந்த புத்தகம் இருக்கு இல்லையா? அந்த புத்தகத்துக்கு பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போகாலிப்சிஸ் தான். கிரேக்க பதத்துல. அப்போகாலிப்சிஸ்னா வெளிப்படுத்தின, வெளியரங்கமான அப்படின்னு அர்த்தம். அதான் வெளிப்படுத்தின விசேஷம்னா எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த தருணம் இன்னும் வரல. ஏன்னா அந்த வெளியரங்கமாக அப்படின்னாலே ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வந்திருக்கிற ஒரு விஷயம் அதாவது உலகத்தார் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிடும். சரிங்களா? இது மாரி நம்ம உட்கார்ந்து வேதத்த ஆராய்ச்சி பண்ணி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்ல. வெளியரங்கமாவே ஜனங்கள்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்திலேயே வந்திருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னும் வரல அப்படிங்கும்போது தான், இந்த நாள்ல நம்ம இந்த ஒரு இஸ்ரேலை பற்றிய தீர்க்க தரிசன காரியங்கள்ல, நம்ம கடந்த பாடத்துல பார்த்த காரியங்கள் அடிப்படையில பார்க்கும்போது, தேவ பக்தி உள்ள சந்ததி வரணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. அந்த வகையில தேவ பக்தி உள்ள சந்ததிய ஆபிரகாமுக்குள்ளாக 2 சந்ததி வரணும். 1 வானத்து நட்சத்திரம். அதாவது 1,44,000 பேருங்கிற ஒரு சந்ததி. அந்த சந்ததியில உள்ள ஒரு பகுதி இங்க என்ன ஆயிட்டு இருக்கு இப்ப ஆதனூர்ல. ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ரெடி ஆயி முடிச்சா தான் ஆண்டவர் வெளியரங்கமா வெளிப்பட முடியும். அதுவரையும் வெளியரங்கமாக முடியாது. சரிங்களா? ஆக ஒரு வசனம் கூட இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம்னு நெனைக்கிறேன். அல்லது 3ல 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் கன மகிமை சாகாமைக்குரிய அந்த தன்மையில இருப்போம். அப்படின்னா அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் இருக்கிறபடியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி ஆவிக்குரிய தன்மையில கனமகிமை சாகாமைக்குரிய தன்மையில இருக்கிறாரோ அப்படியே நாமளும் இருப்போமா. அப்பதான் அந்த வெளியரங்கமான ஒரு விஷயம். ஆனா இப்ப ஆண்டவர் வெளியரங்கமா வரலங்கிறதுக்கு சாட்சியே என்னன்னா, நம்ம இன்னும் ஆண்டவரை என்ன பண்ணல? தரிசிக்கல. நேரடியா இந்த கண் இல்ல. ஆவிக்குரிய கண்கள்ல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆவிக்குரிய சரீரத்துல நேரடியாகவே அவர் அவர் அவர பார்க்கக்கூடிய அந்த வெளியரங்கமான ஒரு விஷயம் வந்து பரலோகத்திற்குரிய ஒரு வாய்ப்புல தான் அதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த வாய்ப்புக்குரிய ஜனங்கள் இன்னும் இங்க என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சந்ததி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை மணல். அது யாருன்னு பார்த்துட்டோம்? இஸ்ரேல் ஜனங்கள். அதுதான் என்னன்னு பார்க்கும்போது, யாக்கோப்பிலிருந்து வந்த அந்த 12 கோத்திரத்தாரையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து வரக்கூடிய அந்த சந்ததியார் வந்து ஏறக்குறைய 1845 வருடங்களாக தேவனுடைய கிருபையும், பாதுகாப்பையும், தெய்வீக காரியங்களுக்குள்ளாக எல்லா காரியத்திலும் மாமிசீக எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் இருந்த ஜனங்கள். இததான் நம்ம யாத்திரையாகமத்துல கூட நீ என் சொந்த சம்பத்து, சொந்த ஜனம் அப்படிங்கிறதெல்லாம் கூட வாக்குத்தத்தமா கொடுத்தார். இதை வந்து நியாயாதிபதிகள் காலத்துல அவங்கவங்க விரும்பினபடி வாழ்ந்தாங்கன்னு பார்க்கிறோம். ராஜாக்கள் காலம் வந்துச்சு. அது அந்த இஸ்ரேல் ஜனங்களே விரும்பின ஒரு விஷயம். அது ஆனா தேவன் விரும்புறாரான ஒரு கேள்விதான். அதுல எல்லா ராஜாக்களுமே தேவனுக்கு எதிரடையான சூழ்நிலைக்குரிய ஒரு விஷயத்துல தான் வாழ்ந்தாங்க. ஏறக்குறைய 513 வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ஒரு தருணத்துல தான் இந்த ராஜாக்களின் காலம் நிறைவுக்கு வரும்போது ஏறக்குறைய 606 பிசில நேபுகாத்நேசர் வந்து இஸ்ரேல் நாட்டை விசேஷ விதமா யூதா தேசத்தையும் கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு தருணம். அதை பத்தி பார்க்கும் பொழுது இசைக்கேல் 31ஆம் அதிகாரத்துல 24வது வசனம், 25, 26 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 21ஆம் அதிகாரம் 21 24 இருந்து எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனம் 24 இருந்து. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறதினாலும் உங்கள் செய்கைகள் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அதாவது கைப்பிடியாய் பிடிக்க அந்த தேசத்தை அப்படி பிடிப்பாராம்.
பிடிக்கப்படுவாங்களாம். சரிங்களா? படிங்க. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு காலம் வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. அதுதான் என்னன்னா பாபிலோன் ராஜ்யம் வந்து கடைசி ராஜா யாருங்க? எசேக்கியா. அந்த ராஜாவினுடைய காலத்துல அவரை என்ன பண்றாரு? புடிச்சு கூட்டிட்டு போறார். சரிங்களா? பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு. 70 வருஷ அந்த காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. பாகையை கலற்று. பாகையை கலட்டு அப்படின்னா என்ன அர்த்தங்க? பாகைன்னா என்னங்க? தலையில உள்ள பாகை. சரிங்களா? அதாவது அந்த கிரீடம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொப்பி மாதிரி வைப்பாங்க. சரிங்களா? பாகையை கலட்டு. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன்போல் இராது. அதுதான் ராஜாக்கள் காலத்துக்கான நிறைவு பகுதியா இங்க சொல்ல வர்றார் இஸ்ரேல் தேசத்துக்கு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் பாருங்க, கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். சரிங்களா? அப்ப இந்த ஒரு கவிழ்ப்பினுடைய விஷயம்தான் இஸ்ரேல் தேசத்துக்கு 3 ஸ்டேஜ்ல சிறையிருப்பினுடைய காரியம் நடக்குது. அதுல கடைசி கவிழ்ப்பேன் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா 70 ஏடியில நடந்த கவிழ்ப்பு. சரிங்களா? அப்ப இந்த கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன்னா முற்றிலும் தேசமெங்கும் செதறி போகக்கூடிய ஒரு காரியம் எங்க நடந்துச்சு? பாபிலோன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரோம ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்துல கவிழ்க்கப்பட்டு தொடர்ந்து எங்க முடிவுக்கு வருதுன்னா கிபி 70 ஏடியில முற்றிலும் கவிழ்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து வாசிங்க. உரிமைக்காரரானவர் யாருங்க? அந்த உரிமைக்குரியவர், அந்த கிரீடத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் கிறிஸ்து வரும் வரையும் உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அந்த உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும்னா இப்படி கவிழ்க்கப்பட்ட நிலைமையிலேயே தான் இருக்கும். அப்ப 3 ஸ்டேஜ்ல கவிழ்த்து எப்பதான் அது சீர்பொருந்தின ஒரு தேசமாக, ஒரு கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு தேசமாக மாறும்னா ஆண்டவர் திரும்பவும் பாகையோடும் கிரீடத்தோடும் 2ஆம் வருகையில வந்திருக்கும் பொழுதுதான். அதுதான் 1874க்கு அப்புறம் தான் உரிமைக்காரர் வர்றார். வந்த பிறகுதான் அந்த தேசத்துக்கான அந்த கவிழ்க்கப்பட்ட நிலைமையிலிருந்து சீர்பொருந்தப்பட்ட அல்லது திரும்பவும் கூட்டி சேர்க்கக்கூடிய இந்த ஒரு தருணங்கள்லாம் வருகிறத பார்க்கிறோம். அதனாலதான் நமது காரியமா யார் போவான்னு தேவன் ஏசாயா புத்தகத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி சிறுமையானவனை என்ன பண்ணிட்டார்? எல்லாவற்றுக்கும் மேலாக வலது பார்சத்துல உயர்த்திட்டார். ஆக இந்த ஒரு தன்மைக்குரிய ஒரு ஊழியத்தை செய்ய வரும்போது இஸ்ரேல் தேசத்தார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 23ல 37 38 வசனங்களை கூட வாசிக்கலாம். ஆக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் பாருங்க. அதுதான் பாருங்க, பாபிலோன் சிறையிருப்புக்கு போனுச்சு, திரும்பவும் கூட்டி சேர்த்தார். அதுக்கப்புறம் அநேக காரியங்கள்ல மெகாபியர் காலங்கள்லாம் கிரேக்க ராஜ்யத்திலும் சிதறடிக்கப்பட்டாங்க. கடைசியா ரோம ராஜ்யத்தினுடைய காரியம் வரும் பொழுதுதான் எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், நீனும் மனதில்லாம போய் அந்த கோழியா வந்து அந்த தாய் ஸ்தானத்துல செயல்பட்ட மிகாயில் தூதனாக இருந்த நம்முடைய ஆண்டவரை மனுஷ சாயலுக்குரிய அந்த மனித தன்மையில வரும் பொழுது அவரை என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. அதனால 70 ஏடியில முற்றிலும் கவிழ்த்து விட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க அந்த ஒரு 38 வரையும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதான் அந்த தேசம் பாழா போயிருச்சு. அந்த தேசத்துல தேசமே இராத அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. அதுதான் 1845 வருடங்கள் இந்த காலகட்டத்துக்குரிய ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. இது எப்ப நிறைவாகுதுன்னா ஆண்டவருடைய மரணத்தோடு இந்த வருடங்கள். படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர்னா யெகோவா என்னும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால் வருகிறவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியா. சரிங்களா? அவர் அவர் வருகிறத பத்தி சொல்லும்போது என்ன வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இன்னைக்கு வரை இஸ்ரேல் தேசம் நாடா ஆனாலும் அவரை அறிய வேண்டிய அறிவின் கண்கள் திறக்கப்படாம காணாமல் இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு வரையும் காணாம இருக்கிறாங்க. அவர் வந்துட்டார் 2ஆம் வருகையில கூட.
இன்னைக்கு வரையும் காணாம இருக்கிறாங்கல்ல, அது வரையும் இவங்க என்னவா இருப்பாங்க? அவர்களை ஆ, அந்த அறிகிற அறிவுக்குள்ள வராத வரையும் அவர்கள் ஆண்டவரை குறித்த தெய்வீக அறிவுக்குள்ளாக வந்து அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக வருவதற்கான முகாந்திரம் இல்லாம தான் இன்னைக்கு வரையும் இருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்திற்குரிய இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குங்கிறது தான் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்குள்ளான காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்துல தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து யூதர்கள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை கொன்னாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஒரு காரியத்துல அவங்க தான் கொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா கொன்னாங்க? தேவன் தான் நொறுக்க சித்தமானார் அப்படிங்கிறதுல தான் ஏசாயா 53 10 11 வசனங்கள்ல அவர் அனுமதிக்காம இந்த ஒரு விஷயங்கள் நடக்கல அப்படிங்கும் பொழுது தான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஆனாலும் இந்த உன்னதமான வாய்ப்புக்குரிய இந்த சபை வாய்ப்பு 1,44,000 பேருக்குரிய அந்த வாய்ப்புல அவர்கள் நிராகரித்து விட்டதுனால இந்த வாய்ப்பு யாருக்கு வந்துருச்சு? புறஜாதிகளாகிய நமக்கு. சரிங்களா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால, அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைமை உள்ள ஜனங்களாயிருந்த மற்ற இஸ்ரேலை விட்ட மற்ற எல்லா நாடுகளுக்குமே இந்த ஒரு வாய்ப்பு, புறஜாதிகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ஆகவே நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு உச்சிதமான ஒரு வாய்ப்புனா, அவர்களிலும் மேலான தேவ பக்தி உள்ள சந்ததிக்குரிய ஒரு வாய்ப்புல கிறிஸ்துவின் சரீராங்கமாய் பரலோகத்திற்குரிய தன்மையில நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படியாக இந்த மாமிசீக இஸ்ரேல் ஜனங்களினுடைய காரியங்களை அப்போஸ்தலர் 15 16 17 வசனத்துல வாசிக்கும் போது படிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 16. உலக 15ஆம் அதிகாரம் 16 17. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. அப்ப இரண்டாம் வருகையில வந்துதான் இஸ்ரேல் தேசத்தை தாவீதின் கூடாரம்னா தாவீது காலத்துலதான் அந்த சிறந்த ராஜ்யங்களுடைய ராஜாங்கத்தினுடைய காரியம் நடந்துச்சு. அதுக்கு மேலாக கூட என்னது சாலமோனை குறித்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ராஜ்யங்களின் காரியத்தை தான் இங்க மென்ஷன் பண்றாரு. அதை திருப்பி வந்து நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவேன். 17 வரையும் படிங்க. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. அதிலே 18வது வசனத்தை வாசிருங்க. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. பாருங்க, எல்லா விஷயமும் அவருக்கு முன்னறிவினால தெரிந்திருக்கிறார். அதனால அதை குறித்து இவ்வளவு தெளிவா நம்மள்கிட்ட சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதான் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11 12ல கூட நம்ம வாசிச்சோம். அப்ப இந்த ஒரு காரியத்திற்குரிய தன்மையில தான் ஜெரமியா 16 17 18 வசனத்துல ரெட்டிப்பான தண்டனைக்குரிய ஒரு காலத்துக்குள்ளாக 1845 வருஷம் தெய்வீக பாதுகாப்பிலும் எல்லா வகையான சூழ்நிலையிலும் அவர்களை அரவணைத்து வந்த தேவன் கடைசியா கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன்ங்கிற அந்த முற்றிலும் கைவிடுகிற அந்த தருணம் வரும் பொழுது என்ன பண்ணிட்டார்? முற்றிலுமாக கைவிட்டுட்டார். இந்த கைவிடப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவருடைய மரண நாளில் இருந்து முற்றிலுமா கைவிட்டார். புறஜாதியாரினுடைய காலங்கள் அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. இவ்வாறாக அவருடைய மரண நாளில் இருந்து பார்க்கும்போது 1845 அப்படின்னு பார்க்கும்போது 1878ல இஸ்ரேல் தேசத்துக்கான அந்த ஒரு வாய்ப்பு மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அந்த 1878ல தான் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கிறோம்னா முதலா அங்கே அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஒரு வாய்ப்பாக அங்கே வந்து என்ன பண்றாங்க? கூட்டி சேர்க்கப்படுறாங்க. முதல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அங்கே வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கே வந்து குடியேறுவதற்கான ஒரு முகாந்திரம் கிடைக்குது. சரிங்களா? ஆகவே இப்படியாக இந்த ஒரு தீர்க்க தரிசன காரியங்களை நம்ம கடந்த வாரத்துல சிந்தித்து இருந்த இந்த ஒரு விஷயத்தை தான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து பல வாரங்களா நம்ம வாசிச்சுட்டு வரோம். இந்த வாரத்துல நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். வாசிக்கலாம். 37ல 1. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி
என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, இப்ப ஆவிக்குள்ளாக்கி அப்படின்னா மாமிச சரீரத்துல இருக்கிற எசேக்கியேல் இப்ப என்ன ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டாருன்னா, ஆவிக்குரிய ஒரு சரீரம் மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த முற்பிதாக்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய நிலைமைக்கான உயிர்த்தெழுதல் இல்ல. மாமிசமா பூமியில தான் உயிர்த்தெழுந்து வந்து ராஜாக்களா இருப்பாங்க. சபைக்கு மட்டும்தான் என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குள்ளாக மாமிசத்தில் மரித்து ஆவியில உயிர்த்தெழுந்து போகக்கூடியது. இன்னும் சொல்லப்போனா 1 கொரிந்தியர் 15:50 பார்க்கிறோம். மாமிசமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. அப்ப அந்த ஆவிக்குள்ளாக இவர் எப்படி போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முற்றிலுமே ஒரு அடையாள பாஷையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அப்படி ஆவிக்குள்ள போகக்கூடியவங்க யார்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார்தான்? 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல உள்ளவங்க தான். அப்பனா இந்த இடத்துல இந்த எசேக்கியேல் யாருக்கு அடையாளமா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சபைக்கு அடையாளம். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருது. சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூட வாசிச்சீங்கன்னா 7, 8ல அப்போஸ்தலர் யோவான் என்ன ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிம்பாரு. சரிங்களா? அப்ப கர்த்தருடைய நாள்னா எது? கர்த்தருடைய நாள்னா நியாயத்தீர்ப்பின் நாள், ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1874ஆம் வருஷத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த நாள் தான் 1000 வருட அரசாட்சியின் நாள். சரிங்களா? அந்த நாள்ல நம்முடைய அப்போஸ்தலர் யோவான் வந்து என்ன ஆயிருக்காரு? அப்படி ஆவிக்குரிய சரீரத்துல மாறி அங்க வந்து பார்த்திருக்கிறார். சரிங்களா? அப்ப அதுதான் இங்க விஷயம். ஆவிக்குள்ளான அந்த உயிர்த்தெழுந்து வந்தக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ளாக பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம். அப்ப அந்த ஒரு காரியமாக இங்க எசேக்கியேல் யாருக்கு முன்னடையாளமா இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, எசேக்கியேலுக்கான அடையாளம் அல்ல. இது யார்தான்? சபை. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியில நல்லா கவனிங்க. இந்த 1000 வருட அரசாட்சிக்குரிய 1874க்கு அப்புறம் ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரிய வகையில உச்சிதமா போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல உள்ளவங்களுக்கு தான் அந்த அறிவு கண்கள், ஞானமான அந்த தெய்வீக ஆலோசனைகள், பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த கண் திறக்கப்படும். சரிங்களா? அப்ப இது வந்து இப்ப யாருக்கு மட்டும் ஓப்பன் ஆகுது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு மட்டும் தான்? இந்த சபை வாய்ப்புல வரக்கூடிய 1,44,000 இன்னும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது புரிய மாட்டேங்குது. சரிங்களா? அவர்கள் கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த ஒரு வாய்ப்புக்குரியவர்களா இருக்கக்கூடிய நமக்கு தான் ஒரு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு தரிசனத்துக்குள்ள போகுது. சரிங்களா? இப்ப இந்த எலும்புகள் உள்ள அந்த பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு தரிசனத்த தான் இன்னைக்கு நம்ம காரியங்களுக்குள்ளாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உவமை ஒண்ணு பார்த்தோம். இஸ்ரேல் தேசத்தை குறித்த ஒரு உவமை. லாசர் ஐஸ்வர்யவான் ஒரு உவமை. சரிங்களா? இந்த ஐஸ்வர்யவான் யாரு? லாசர் யாரு? சபை புறஜாதியார். என்ன சொல்ல போனா புறஜாதியார்னு சொல்லணும். சரிங்களா? சபைங்கிறத காட்டிலும் புறஜாதியா இருக்கக்கூடிய நாம். அந்த ஐஸ்வர்யவான் யாரு? இஸ்ரேல் ஜனங்கிறத காட்டிலும் யூதா கோத்திரம். அந்த 5 சகோதரர்கள் யாருன்னா தான் அந்த 10 கோத்திரம். மொத்தம் 12. சரிங்களா? அப்ப இந்த யாரு? இந்த ஐஸ்வர்யவானும் அந்த 5 சகோதரர்களுடைய நிலைமை என்னன்னா, 70 ஏடிக்கு அப்புறம் முற்றிலும் இஸ்ரேல் தேசம் கைவிடப்பட்டு, பாழாக்கப்பட்டு, உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டு, வேதனை உள்ள அந்த அக்கினி உள்ள இடங்களுக்குள்ளாக உள்ள ஒரு விஷயத்துல தள்ளப்பட்டாங்கல்ல. அதுதான் என்னன்னு பார்க்கிறோம். பாதாளம், நெருப்பு, தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க முடியாத ஒரு தருணத்துல இருந்தாங்க. அப்படிங்கிற இந்த யாருன்னு பார்க்கிறோம்? இஸ்ரேல் ஜனம். சரிங்களா? மொத்தம் உள்ள அந்த 12 கோத்திரமும் கைவிடப்பட்ட நிலைமை. லாசர் எங்க தேற்றப்படுகிறார்? ஆபிரகாம்னாலே விசுவாசத்தின் தந்தையா இருக்கக்கூடிய ஆபிரகாம் விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற அந்த நீதிமான் மட்டுமல்ல பரிசுத்தவான் ஆவதற்கான ஒரு வாய்ப்புல பரலோக வாய்ப்புல கூட வந்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் இந்த லாசர் குரூப். சரிங்களா? ஆக 2 பேருடைய மரணமும் ஒரே நேரத்துல சம்பவிக்குது. இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா ஆண்டவருடைய மரணத்துல 2 விஷயம் நடக்குது. ஒன்னு இஸ்ரேல் ஜனங்கள் கைவிடப்படுறாங்க. இன்னொன்னு புறஜாதியா இருக்கக்கூடிய நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். சரிங்களா? அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமையில தான் லாசராகிய நாம் புறஜாதியார்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் எதையாச்சும் விஷயம் சத்தியம் சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதெல்லாம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குங்க? நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியாவை. அதை ஆராய்ச்சி பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாமா? சரிங்களா? ஆனா அந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது புறஜாதிகளுக்குரிய அந்த ஒரு வாய்ப்புல இந்த கைவிடப்பட்ட நிலைமையில உள்ள யார்? இந்த எலும்பு நிலைமையில
இந்த எலும்புகளாக பள்ளத்தாக்குல கிடைக்கக்கூடிய இந்த எலும்புகள் யாரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இங்க சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அதிலே எசேக்கியேல் 37 11வது வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் பாருங்க அனைவருமே. பாருங்க இந்த எலும்புகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குல கிடக்கக்கூடிய இந்த எலும்புகள் யாருன்னு பாக்குறோம். இஸ்ரேலரே. அப்ப இஸ்ரேலர்னா அவங்க செத்த நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை தான் இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அந்த தேசம் தேசமா இல்லாம 1845 வருடங்களாக இருந்த அந்த சூழ்நிலையை தான் இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அந்த சபை வாய்ப்புல இருக்கக்கூடிய நமக்கு தான் இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில 1874 ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாரு. முதலா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கூட்டி சேர்க்கப்படுகிற அந்த தருணங்கள்லாம் அங்கே 1878 நடக்குது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நடக்குது. ஏறக்குறைய 1874க்கு அப்புறம் 1948 தான் ஒரு தேசமாக மாறுது. அப்ப இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் எக்ஸாக்ட்டா என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு இஸ்ரேல் தேசம் எப்படி கூட்டி சேர்க்கப்பட்டு தேசமானது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தரிசனம் தான் இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். 38ஆம் அதிகாரம் வந்து இனிமே சம்பவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இனிமே என்ன நடக்க போகுது இஸ்ரேல் தேசத்துல? இப்ப தேசமா கூட்டி சேர்க்கப்பட்டு 1948ன்னா இன்னைக்கு 124 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி 120 இல்ல 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 1948ன்னா இன்னைக்கு 84 வருஷமா? 84 ஏதோ வருது. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காலகட்டத்துக்குரிய ஒரு விஷயங்கள் 74 நினைக்கிறேன். அப்ப இந்த காலகட்டத்துக்குரிய ஒரு காரியத்தை தான் நம்ம இப்ப இந்த தரிசனத்துல பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இனிமே எப்படி நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? சபையும் நிறைவடையணும். எது? வானத்து நட்சத்திரமும் நிறைவடையணும். கடற்கரை மணலுக்குரிய அந்த சந்ததியும் அந்த மகத்துவத்துக்குரிய அந்த பங்கை அடையணும் அப்படிங்கிறதா அந்த தேவபக்தி உள்ள சந்ததியில 2 பார்ட் இருக்கு. ஒன்னு மாமிசம், இன்னொன்னு ஆவிக்குரிய சந்ததி. இஸ்ரேல் என்கிற அந்த ஒரு விஷயத்துல. அப்ப இந்த எலும்புகளினுடைய எப்படி கூட்டி சேர்க்கப்பட்டு எப்படி இந்த ஒரு எலும்புகள்லாம் ஜீவன் அடையுது அப்படிங்கிறதா இந்த தீர்க்க தரிசனம். சரிங்களா? அப்ப நம்ம இந்த எலும்புகள்னாலே என்னன்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த எலும்பு இல்லாம ஒரு சரீரமா நம்ம இருக்க முடியுமா? எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். அப்படியே தலை எலும்புல இருந்து முதுகெலும்புல இருந்து எதுவுமே கை காலெல்லாம் இல்லைன்னா அப்படியே அப்படியே அந்த கோழி சரி ஆடு வெட்டி போட்டிருக்க கறியை மட்டும் ஒதுக்கி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல கொட்டப்பட்ட கறி மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சொல்றேன். இப்படித்தானே இருக்கும். ஆனா இந்த எலும்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா இங்க பாருங்க, அதுல உள்ள சரீரத்துல உள்ள எந்த பாகமும் இல்ல, தோல் இல்ல, சதை இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா எலும்பு மட்டும் பள்ளத்தாக்குல கிடக்குதுன்னா செத்த நிலைமையில் உள்ள இஸ்ரேல் தேசத்தை இங்கு அடையாளப்படுத்துகிறதாக தான் இங்க பார்க்கிறோம். சரிங்களா? தொடர்ந்து 1வது வசனத்தை வாசிச்சு 2வது வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டு வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. பாருங்க, மகா திரளாய் எல்லா தேசத்திலும் சிதறி கிடக்கிற மாதிரி மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. உலர்ந்ததுன்னா ரொம்ப நாளா வறண்ட நிலைமையில காஞ்சி போய் நிலைமையில இருக்குது. சரிங்களா? அதான் இது என்ன சொல்லப்படுதுன்னா 1845 வருடங்களாய் இது தேசமா இல்லாம பாழா போன தேசமாயிருச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த கைவிடப்பட்ட நாட்கள்ல இருந்து அந்த தேசத்துல மழையே பெய்யலைங்களா? இது ஒரு விஷயமா சொல்றாங்க. அதனாலதான் அந்த தேசத்துல யாருமே வந்து குடியிருக்க கூட வரல. அநேகர் வந்து இஸ்ரேல் தேசத்துல இந்த ஆண்டவருடைய மரண காலத்திலிருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேகர் வந்து அந்த தேசத்துல வந்து பாலஸ்தீனர்களும் சரி மற்ற அரபு நாடுகளும் சரி யாருமே வந்து குடியிருக்கல. எப்பயுமே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப தேசமா ஆன பிறகுதான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற தேசம். அதுக்கு முன்னாடி பாழா போன தேசமா இருந்துச்சு. அதாவது ஒரு புல்லு கூட முளைக்காத அளவுக்கு உள்ள ஒரு நிலைமையில தான் அந்த தேசம் கைவிடப்பட்டிருந்துச்சு. பாலைவனமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறத கூட வரலாறு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா?
தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். பாருங்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இப்ப உங்களுக்கு தான். இப்ப இது வந்து எசேக்கியேல பார்த்து கேட்கிறாரா, யார பார்த்து கேட்கிறாரு? உயிரடையும். ஆல்ரெடி உயிர் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? உயிரடையுமா? தொடர்ந்து வாசிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். பாருங்க, அந்த எலும்புகளை பார்த்து அப்படினால யார பார்த்து இப்ப சொல்லணும்? இப்ப யார் சொல்லணும்? நாம போய் சொல்லணும். இப்ப நம்ம இங்கே நம்ம தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம போய் எப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்றதுன்னு தெரியல. இந்த சம்பவம் நடந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்காங்கே ஒரு சில விஷயத்துல நடந்திருக்கலாம் ஒழிஞ்சு, தெளிவா போய் நம்ம அந்த எலும்புகளை பார்த்து சொன்னோமா, செயல்பட்டோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம் வந்து வாட்ச் டவர், காவல் கோபுரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரீதியான இயக்கத்தினுடைய வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி அப்படிங்கிறது 1916 வரையும் இயங்கின ஒரு விஷயம். அந்த இதை இயக்கி வந்த சகோதர சகோதரிகள் விசேஷ விதமாய் அதற்கு ரொம்ப முக்கியத்துவமான ஊழியம் செய்த நபர்கள்லாம் இந்த எலும்புகளுக்கு போய் ஏறக்குறைய 3000-4000 பேர் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, தேசத்துல இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆங்காங்கே உங்க தேசம் கூட்டி சேர்க்கப்பட போகுது, உங்க தேசம் திரும்பவும் நீங்க தேசத்துக்கு வர போறீங்க அப்படிங்கிறத இந்த எலும்புகளுக்கு போய் இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியம் இருக்கு இல்லையா, அதை வந்து 1916க்கு முன்னாடி வந்த சத்தியம் இது. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மாதிரி ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருங்க, உங்க தேசம் கூட்டி சேர்ப்பாக்கப்படுவதற்கான முகாந்திரம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நிச்சயமாகவே உங்களுக்கு தேசமாவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அமெரிக்காவில், இங்கிலாந்துல, மற்ற ஹங்கேரியில, ஈரோப்பு நாடுகள் எல்லாம் ஆங்காங்கே போய் இந்த சத்தியத்தை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சத்தியம் 1916க்கு முன்னாடி வெளியான சத்தியம். அதை வெளிப்படுத்தின சகோதர சகோதரிகள் போய் அங்கே வெளிப்படுத்தினதுல அவங்க அதை புரிந்து கொண்டு அவங்க தேசத்துக்கு வருவதற்கான ஒரு உற்சாகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எசேக்கியேல் யாருன்னு பாத்தீங்கன்னா 1916க்கு முன்னாடியே என்ன ஆயிட்டாங்க, இந்த எலும்புகளுக்கு, காஞ்சி போன உலர்ந்த நிலைமையில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்னதுங்க, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியங்கள், விசுவாசம், இந்த விசுவாசத்தில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் உங்க தேசத்துல நடக்க போது, வெகு சீக்கிரமா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தேசத்துக்கு போயிருங்க அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. 1916 இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா? அப்ப இந்த 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 காரியம் யார் இந்த எசேக்கியேல்னா, அந்த எசேக்கியேல்ங்கிற குரூப்ல நாம வந்து ஒரு மனுஷரீக ஒரு சரீரமா எடுத்துக்கிட்டோம், நம்ம பாதாங்கம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க எல்லாம் போய் அந்த காரியத்திற்குரிய பங்குல ஒரே இந்த 7ஆம் சபை லவோதிக்கேயா சபையினுடைய வாய்ப்புல அவங்க போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே மற்ற நாடுகள் எல்லாத்திலையும் சிதறி கிடந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அதை தீர்க்க தரிசனமா உரைச்சிருக்கிறாங்க. பாருங்க, உங்கள் கர்த்தர் 2ஆம் வருகையில வந்துட்டாரு, நீங்க புரியுறதோ புரியலையோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தேசத்தை கூட்டி சேர்ப்பதற்கான முகாந்திரம் வந்துருச்சு. 1878ல அந்த ஒரு ரெட்டிப்பான தண்டனையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறாங்க. அதை பற்றிய காரியங்கள்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். அந்த விஷயத்தை நாங்க அப்புறம் காமிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் முன் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப அவங்க என்ன ஆகணும்னா, தோலினால் மூடுறதுக்கு முன்னாடி சதை, நரம்பு, மற்ற ஏக பாகங்கள் எல்லாம் வச்சு இந்த எலும்புகள்லாம் முதல்ல ஒண்ணு சேர்ந்து, அதுக்கப்புறம் அதுல உள்ள எல்லா இதுவும் தோலால் மூடப்படுகிற காரியத்துல எழுந்து நிற்கக்கூடிய அந்த தருணத்துல தான் அவங்க என்னென்ன அறிஞ்சுக்குவாங்க. கடைசியா படிங்க அத. நான் தான் அவங்கள வந்து இவ்வளவு பண்ணியிருக்கிறேங்கிறத அறிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றாரு. அப்ப எழுந்து நிற்கக்கூடிய ஒரு
சூழ்நிலையில உயிரடைந்து எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆவியை ஊதி உயிரடைந்து எழுந்து நிற்கக்கூடிய தருணம் வந்துருச்சானா அது இன்னும் வரல. ஏன் வரலன்னு சொல்ல வர்றோம்னா அவர்கள் யார அறிஞ்சிருந்திருக்கணும். இப்ப யாசுவா மெசியாவை கர்த்தருடைய யெகோவாவின் நாமத்தினால் வருகிறவர் இன்னார்தான்ங்கிறத அறியக்கூடிய அந்த அறிவுக்குள்ள இன்னும் வராதனால உயிரடைந்து அந்த ஆவி ஊதப்பட்டு உயிரடைந்து எழுந்து நிற்கக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது, என் பையன் எழுந்து நிக்கிறான், என் தலை எடுத்துட்டான் அப்படிங்கிற அந்த தன்மைக்குரிய ஆசீர்வாதமான அந்த சந்ததியாய் மாறக்கூடிய தருணம் இன்னும் வரல அப்படிங்கிறது தான். அப்ப இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலும்பெல்லாம் ஒண்ணு சேரணும். தனித்தனியா கலண்டு போய் கிடந்திருக்கும்ல, ஒண்ணு சேரணும். அப்ப எல்லா தேசத்திலும் உள்ள அந்த எலும்புகளா இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு அடையாளமா பார்க்கிறோம்? இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள், அந்த இஸ்ரேலர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டாந்து எங்க சேர்க்கணும்? இப்ப தேசத்துல. அப்ப தேசத்துல கொண்டாந்து சேர்க்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சருக்குரிய அந்த ஒரு பாடிக்குரிய அந்த ஒரு விஷயமாக இங்க செயல்படணும். சரிங்களா? அப்ப அந்த பாடியா இயங்கக்கூடிய அந்த தன்மைக்குரிய தன்மை வந்தாதான் அது மேல என்ன பண்ண முடியும்? தசையை என்ன பண்ண முடியும்? நரம்பு, தசை, மாமிசம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இது மாதிரி எப்ப எங்க பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா யோபு 10ஆம் அதிகாரத்துல 9, 10 வசனத்தை வாசிங்க. யோபு 10ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர். அதாவது இந்த எலும்பு தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குரிய ஒரு விஷயம். சரிங்களா? கால்சியத்தை பத்தி சொல்றார். படிங்க. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித படைப்பை ஆதாம படைக்கும் போது எப்படி படைச்சாரோ அதே மாதிரி இஸ்ரேல் என்னும் தேசம் ஒரு மனுஷீக தன்மையில எலும்புகளா சிதறி இருக்கிறத ஃபர்ஸ்ட் சேர்க்கிறார். அதுக்கப்புறம் தசை, நரம்பு, என்னது அந்த மாமிசம், அதுக்கு மேல தோல், இப்படியாக போட்டு மூடி வச்சு ஒரு டெட் பாடியா தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரு ஒரு முழு சரீரத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மையில சுவாசத்தை ஊதினால்தான், ஆவியை ஊதினால்தான் ஜீவனோடு எழுந்து நிற்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த தசை, நரம்பு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலும்பெல்லாம் இருக்குதுங்க, தசையெல்லாம் இருக்குதுங்க. அந்த நரம்பு என்ன பண்ணும்? உயிரடைஞ்ச பிறகு நரம்பு என்ன பண்ணும்? அதுதான் எல்லா உணர்வுகளையும் மூளைக்கு கொண்டு போய் சேர்த்து முற்றிலும் இயக்கக்கூடிய தன்மையில செயல்படுறது. நரம்பு அறுந்து போச்சுன்னா உணர்வு இருக்காது இல்லைங்களா? ரத்த ஓட்ட காரியங்கள் எல்லாம் அதுதான் சீர்படுத்தும். அது ஜீவனுக்கான காரியத்தெல்லாம் அதுதான் இது பண்ணும். அப்படி மாதிரி தசை, அது மாதிரி எல்லா உறுப்புகளினுடைய விஷயமும் ஆவிக்குரிய ரீதியில இங்க சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப முழு உருவமும் பெற்று தோலும் மூடிட்டாக்க முழு சரீரமும் பக்கா ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமைக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதான். ஆனாலும் டெட் பாடி தான். புரியுதா புரியலீங்களா? இதுதான் சுவாசம் இல்லாத சரீரம் செத்தது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 25, 26. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்கள் அப்படியே 26வது வசனம் மட்டும். அதாவது ஆவி இல்லா சரீரம் அந்த வசனத்தை 26 மட்டும். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கு. அப்ப கிரியை அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வரணும்னா அந்த விசுவாசத்துக்கான அந்த இதுல அந்த பாடி டெட் பாடி தான். ஆனா பாடியா கடக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த முழு சரீரத்தின் தோலமைப்பு மாதிரி பூரணப்பட்ட நிலைமை தான் இன்னைய நிலைமையில உள்ள இஸ்ரேல் ஜனம். ஆனா அதற்குள்ளாக ஆவி என்கிற விசுவாசத்துக்கான சத்தியம் உள்ள போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது போகல. அது போகாத பட்சத்துல இன்னைக்கு வரையும் அவங்க எழுந்து நிற்கவில்லை. ஆனா கூட்டி சேர்க்கப்பட்டு இசைவாக இசைக்கப்பட்டு சுவாசம் மட்டும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த சுவாசம் ஏன் போகல தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் பட்டவர் என்று அவங்க சொல்றவரையும் அவர்கள் காண மாட்டார்கள். அது ஓகே. அவங்க ஏன் இந்த ஒரு தருணத்துக்குள்ளாக இன்னும் ஆவி ஊதப்படல, இந்த சத்தியத்துக்குள்ளாக அவங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது?
புறஜாதியானுடைய வாய்ப்பு 1914 முடிஞ்சிருச்சுங்க. ஸ்டில் தேவன் கிருபையா நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஒருவேளை அவங்களுக்குள்ளாக இந்த சத்தியம்லாம் இன்னும் தெளிவா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்மளுக்கான இது முற்றிலுமே என்ன ஆயிரும்? அவங்க எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சுனாலே, முற்றிலும் அந்த ஆவி, அந்த சத்தியம், அந்த காரியம்லாம் அங்கே போயிருச்சுன்னு அர்த்தம். அங்கே போகாத வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கான ஒரு எச்சரிப்பு. இசைக்கீழாகிய நம்மளுக்கு இதெல்லாம் என்னதுங்க? எச்சரிப்பு. தொடர்ந்து வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. இங்கே எசேக்கியேல். எசேக்கியேல் 37:7. ம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனு புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்ப அந்த சிதறிக்கப்பட்ட நிலைமை தான் கொலையுண்ட நிலைமை. அந்த தேசமா இல்லாத வரையும் அவர்கள் என்ன நிலைமைன்னு சொல்லப்படுது? கொலையுண்ட நிலைமை. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் யாருன்னா, தசை மற்ற காரியம் எல்லாம் ரூபமான ஒரு சரீரம். எலும்பு கூடத்தையும் பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா முழு சரீரத்தை பார்க்க தானே நம்மளுக்கு இதா இருக்குது. அப்ப அததான் இங்க சொல்ல வர்றார். சரிங்களா? இந்த எலும்பு யாருன்னா இஸ்ரேல் தேசத்தார். அப்ப இஸ்ரேல் தேசம் வந்து முழு நிறைவுக்கான அந்த சரீர அமைப்பை பெற வரையும் அது ஒரு பக்குவப்படாத, அதாவது ஒருங்கிணைக்கப்படாத, அல்லது அது ஒரு தேசமயமாக்கப்படாத ஒரு தன்மையை தான் இங்க சொல்லுது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு வகையில தான் அந்த எலும்புகள் யாரை சொல்லப்படுது? இஸ்ரேல் தேசத்தார். தொடர்ந்து வாசிங்க. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உழந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. அப்ப எலும்புனாலே ஆவிக்குரிய ரீதியில ஒரு மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எலும்புனாலே என்னங்க? இஸ்ரேல். ஆவிக்குரிய ரீதியில கேட்கிறேன். நம்பிக்கை. ஏதாச்சும் ஒரு அடையாள பாஷையில படிக்க போறோம்னா இதை மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. எலும்பு என்றால் என்னன்னா ஒரு நம்பிக்கை. சரிங்களா? நம்பிக்கைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது தான் எலும்பு. சரிங்களா? இது மைண்டுக்குள்ள வச்சுங்க, பின்னாடி பாடத்துல பயன்படும். தொடர்ந்து வாசிங்க. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப இததான் இந்த முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வாட்ச் டவர், காவல் கோபுரம் அப்படிங்கிற அந்த அமைப்பு ரீதியான சொல்லப்பட்டது இல்லையா? அந்த காரியத்துக்குரியவர்கள் போய் அந்த அநேக உலகம்லாம் சிதறி இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மெயினா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயம் நிறைவேறி தீர்ந்த காலத்தை தான் நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? 12, 13 வரையும் படிச்சாச்சுங்களா? ஓகே. அப்ப இதுதான் எப்படி செயல்படுத்தப்பட்டதுங்கிறத எரேமியா 16ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் வசனம் 14. 14, 15. உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகள். எரேமியா 16ஆம் அதிகாரம். ஓகே? 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓகே. இதோ ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் புத்திரரை
வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலுமிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, படிங்க. நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலேயும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். ஓகே, இப்ப 2 வகையில இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தேசத்துக்கு கொண்டாடுவாங்களாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எசேக்கியேல் போய் தீர்க்க தரிசனம் சொல்ற வேலை தான். ஆனா அவங்க வரமாட்டாங்க. அப்பையில என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கிறவங்களை அனுப்பி மீன் பிடிச்சு ஒவ்வொரு மீனா பிடிச்சு கொண்டாந்து கூடையில போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் வலையில போட்டு இழுக்கிற மாதிரி ஒண்ணா மீன் பிடிக்கிறது. சரிங்களா? மீன் பிடிச்ச பிறகு அதுலயும் நிறைய பேர் வர மாட்டாங்க. 3வது வகையில எப்படி அனுப்புவாருன்னா வேட்டையாடுறவங்க. சரிங்களா? வேட்டையாடுறவங்க என்னது, வரியில போடுன்னு போட்டு அடிச்சு கொண்டாடுற மாதிரி, வரமாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ஒரு தருணம். இது ஜெரமியாவுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. 14-15. என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இன்னைக்கு புசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பாழா போன நகரத்தை திரும்ப வந்து கட்டி இன்னைக்கு பாருங்க உலகத்திலே நம்பர் 1 நாடாதான். எல்லா வகையிலும் அதான் சொன்னோம், கேரளா சைஸ்ல உள்ள ஒரு நாடு இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி வச்சு கூத்து வடிக்குது. அந்த அளவுக்கு தெய்வீக அறிவுல இல்லாட்டினாலும் உலக அறிவுக்குரிய ஞானத்துல உச்சிதத்துல மாமிச ரீதியான எல்லா வகையிலையும் நம்பர் 1 அதான். அந்த அளவுக்கு தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி தீர்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த ஏறக்குறைய ஆண்டவர் மரித்ததுல இருந்து 1845 வருடங்களினுடைய நிறைவு பகுதி 70 ஏடியில முற்றிலும் சிதறடிக்கப்பட்ட நிலைமை, இவைகளுக்குள்ள காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரோமராஜ்யம் ஏறக்குறைய அந்த ஆலயத்தை இடித்து முற்றிலும் சிதறடித்த காலம் வந்து பாத்தீங்கன்னா 70 ஏடியிலேருந்து ரோமராஜ்யம் முற்றிலுமா அதை உலகமெல்லாம் சிதறடிச்சிருச்சு. சரிங்களா? ஏறக்குறைய 672 ஏடி வரையும் 672 கிபி கிறிஸ்துவுக்கு பின் ஏடி வரையும் ரோம ராஜ்யத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த தேசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 672 இருந்து 1072 அந்த காலகட்டத்தில் அரபியர்கள் இந்த பிலிஸ்தியர்கள் கைக்கு இந்த தேசம் வந்துச்சு. சரிங்களா? ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் முன்னாடி 1072 இருந்து 1099 வரையும் முஸ்லீம் கண்ட்ரோல்ல, முற்றிலும் முஸ்லீம் கண்ட்ரோல்ல தான் அந்த தேசம் வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் அந்த 600 ஏடியில தான் அந்த முகமது நபிலாம் வந்து இந்த குரான் வந்து அதுக்கப்புறம் அந்த மசூதி எல்லாம் கட்டும்போது இந்த இப்ப இருக்கிற அந்த மசூதி இருக்கு இல்லையா ஜெருசலேம்ல, அதெல்லாம் கட்டப்பட்ட அந்த காலகட்டங்கள் இதுதான். சரிங்களா? 1099 இருந்து 1291 வரையும் 1290 வரையும் குருசேடர்கள், அதாவது குருசேடர்கள்னா சிலுவை போருக்குரிய அந்த ஒரு இதுல கிறிஸ்தவத்துல கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு. முஸ்லீம் கண்ட்ரோலுக்குள்ள வந்த பிறகு அந்த கிறிஸ்தவ கண்ட்ரோலுக்குள்ள ஆர்சியினுடைய கண்ட்ரோலுக்குள்ளலாம் இது வந்தது. சரிங்களா? சிலுவை போர்லாம் அந்த தருணத்துல தான் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த ஒரு சில போர்கள்லாம் இந்த தருணத்துல தான் அதிகமா நடந்தது. சரிங்களா? 1299 இருந்து 1517 வரையும் மெங்குலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பு கிட்ட இருந்துச்சு. சரிங்களா? இந்த விசேஷமா 1517 தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ட்டின் லூத்தரனுடைய கால ஸ்டார்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? 1517 இருந்து 1917 வரையும் 1517 இருந்து 1917 வரையும் துருக்கி முஸ்லீம் கிட்ட இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு தேசமா ஆயிட்டாங்க. சரிங்களா? 1917. சரிங்களா?
அது வரையும் முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சரிங்களா? இவ்வாறாக இந்த கடைசியா இருந்த அந்த ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமஸ் அப்படிங்கிற துருக்கி முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த பெலிஸ்து தேசத்தினுடைய காரியத்தில இஸ்ரேல் தேசம் முற்றிலும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்படியாக இருந்த அந்த கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது தான் நம்ம ஜெரமியால படிச்சோம்ல, மீன் பிடிக்கிறவர்களை அனுப்பி அங்கே மீன் பிடிக்கிற மாரி பிடிச்சு கொண்டாந்து என்ன சேர்ப்பாராம்? இங்க இங்க சேர்ப்பேன்னு சொல்லிட்டு 16வது வசனத்துல படிச்சோம்னா, நான் மீன் பிடிக்கிற அநேகரை அனுப்புவேன். அவர்கள் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இது எக்ஸாக்ட்டா எப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1878ல இந்த தேசத்திற்குரிய ரெட்டிப்பான சாபம் முடிஞ்சிச்சு இல்லையா? அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு, ஜெர்மனியில் அருகில் உள்ள பெர்லின் என்கிற இடத்துல பெர்லின் காங்கிரஸ் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாநாடு ஒண்ணு நடக்குது. சரிங்களா? இது வந்து 1ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருந்த தருணம். சரிங்களா? சாரி நடக்கப் போற தருணம். அது வந்து இது வந்து 1879 தானே. அப்ப இல்ல. அப்ப நடக்கல. ஆனா பெர்லின் காங்கிரஸ்ங்கிறது அப்பதான் ஒருங்கிணைந்து அந்த அதாவது இந்த ஜெர்மனியினுடைய இது வந்து ஆதிக்கம் வளரக்கூடிய ஒரு தன்மை. முதல் உலகப் போருக்கும், 2ஆம் உலகப் போருக்கும் முக்கிய பங்கு ஜெர்மனியில இருக்குது. சரிங்களா? அப்ப அதனுடைய ஆரம்ப நிலையான ஒரு சில சூழ்நிலைகள தான் இங்க குறிப்பிடப்படுது. சரிங்களா? இப்படியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்துல தான் பெர்லின் காங்கிரஸ்ங்கிற ஒரு இதுல என்ன ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டு சொல்லப்பட்டதுன்னா, ஆங்காங்கே சிதறி இருக்கிற இஸ்ரேலர்கள்லாம் அவங்கவங்க தேசத்துக்கு போறதுக்கான ஒரு இது பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சாம். 1879ல. சரிங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிற ஹங்கேரி நாட்டை சார்ந்த ஒரு யூதன். ஹங்கேரி நாட்டில பிறந்த யூதன். சார்ந்த அல்ல, ஹங்கேரி நாட்டில் பிறந்த ஒரு யூதன். அவர் வந்து ஒரு மீடியா, அதாவது பிரஸ் வச்சு செயல்படக்கூடிய ஒரு தருணத்தில, எல்லா தேசத்துக்கும் இது மாரி ஒரு விஷயம் வந்து பெர்லின் ஆஃப் காங்கிரஸ் நேஷனுடைய இதுல முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, எல்லா யூதர்களுக்கும், இஸ்ரேலர்களுக்கும் நியூஸ் பேப்பர் மூலமா என்ன பண்ணியிருக்கிறார்? வாங்க நம்ம தேசத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவான ஒரு விஷயத்த அங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 1879ல இந்த பெர்லின் காங்கிரஸ் நடக்குது. 1878ல தான் அந்த சாபமான வருஷம் முடியுது இல்லையா? அதே தருணத்துல ஒரு 6 பேர் கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் 6 பேர் கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் அ பெட்டி பெட்டாட்டிகோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த இடத்த வந்து காசு குடுத்து வாங்கி ஒரு கிராமத்த பெட்டாட்டிகோவாங்கிற கிராமத்த காசு குடுத்து வாங்கி, அந்த 6 பேரும் வந்து முதன்னு குடியேறி இருக்கிறாங்க. எப்படி வெளி மாநிலத்துலலாம் இங்க வந்து வாங்கி இருக்கிறாங்களா, அந்த மாரி ஜஸ்ட் ஒரு 6 பேர். சரிங்களா? அப்படியாக அவங்க வந்து செயல்பட்ட அந்த ஒரு காரியம் தான் ஸ்டார்ட்டிங்கா 1878லயே ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. ஒரு சின்ன கிராமம். சரிங்களா? இப்படியாக நடந்த அந்த ஒரு விஷயம் தான் பார்க்கும் பொழுது, அ அதுவரையும் அந்த தேசத்துல அவங்க வந்து குடியேறுறதுக்கு முன்னாடி வரையும், அந்த தேசத்துல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மழையே பெய்யாம இருந்துச்சு. இல்லைங்களா? அவங்க வந்து குடியேறின அந்த தருணமே விசேஷ விதமான ஒரு காரியம் எக்ஸ்ட்ரீமா நடந்திருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுச்சாம். சரிங்களா? ரொம்ப நாளா வறண்ட நிலமா கிடந்த அந்த ஒரு பாழான போன தேசமா ஆயிரும்ன்னு சொன்னார் இல்லையா? அப்ப மழை பெஞ்சுச்சாம். ஜோயல் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 வசனங்களையும் வாசிக்கலாம் பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 22. 23ல இருந்து 2ல 23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 26 வரையும்.
ஓகே. அப்ப இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல வந்து 1878ல அந்த சாபமான வருஷங்கள் முடிந்த அந்த தருணத்துல வந்து குடியேறும்போது நடந்த அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி, இன்னைக்கு வரையும் அந்த தேசத்தினுடைய உச்சகட்டமான வளர்ச்சிய நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆயினும் என்ன நிலைமையில் சபிக்கப்பட்டுச்சோ, அத்தனை ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இத நம்ம பார்க்கிறோம். எரேமியா 32ல 43, 44. எரேமியா 32ல 43, 44. மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலையக்கிரமாய் கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதுதான் என்னன்னு பார்க்கிறோம்னா, அந்த 1878ல நம்ம பிட்டட்டிகோவா அப்படிங்கிற இடத்துல அந்த கிராமம் வந்து அவங்க நிலத்தை அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி செட்டில் ஆயிருக்கிறாங்க ஒரு 6 பேர். சரிங்களா? இதுதான் அந்த சாபமான வருஷம் முடிந்து அவங்க நிலத்தை அவங்களே கொடுத்து வாங்குவாங்கங்கிற சொன்ன அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கூட இந்த இடத்துல பார்க்கிறோம். விசேஷ விதமா இந்த முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல அதிகப்படியான விஞ்ஞானிகள் வெடிகுண்டு மற்ற பாம்பு இது மாதிரி அநேக அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரேடார் சிஸ்டம், ரேடியோ சிஸ்டம், இது எல்லாமே தொலை தொடர்பு காரியங்கள்லாம் டெவலப் பண்ணக்கூடிய அந்த தருணத்துல முக்கியமான பங்காற்றினவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் தான். சரிங்களா? இந்த முதல் உலகப் போர் தாண்டி 2ஆம் உலகப் போர்லாம் ஜெர்மனி பெரிய தலைவலி. உலகளாவிய அளவுல. பிரிட்டிஷே எல்லா நாட்டையுமே பிடிச்சிட்டாங்க. யூரோப் நாடுகள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. இப்படி பிடிச்சிருக்கிற தருணத்துல பிரிட்டிஷ் வந்து கடல் தாண்டி போய் பிடிக்கணுங்க. எது? இந்த ஜெர்மனி நாடு. கடல் தாண்டி போய் பிடிக்கணும். இவங்கள்ட்ட ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் இருக்கு. அந்த ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜிக்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா யாருதான்? இந்த யூதர்கள், இஸ்ரேலர்கள் தான். 2 நாட்டுக்குமே இவங்க பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருதான்? இந்த யூதர்கள் தான். சரிங்களா? அதுல விசேஷ விதமா ரஷ்யா, இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கும் அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் தான். எல்லா பொருளாதார ரீதியா தொழில்நுட்பத்துல எல்லா வகையான அந்த எக்கனாமிக்கல் கிரவுண்ட்ல அறிவியல் பூர்வமான தத்துவங்கள்ல நிக்கிறவங்க அவங்க தான். அவங்க தான் ஆட்சி பண்றாங்கன்னு தான் உண்மை. ட்ரம்ப் கூட இன்னைக்கு யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான காரணங்கள் இதுதான். சரிங்களா? அப்ப இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே இவங்க போய் உட்கார்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் மாதிரி. தானியேல் சிறை பிடிக்கப்பட்டு போன ஆளு. பாபிலோனுக்கு. அங்க போய் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? அதிபதியா. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் போய் முக்கியமான பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. யாரு? யூதர்கள். இதுதான் இங்க என்ன நடந்துச்சுன்னா, நம்ம நாட்டுல இவன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானேங்கிற ஒரு வெறுப்புணர்வு யூரோப்பு நாடுகள் மத்தியில அநேக இடத்துல இப்படி வந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த முதல் உலகப் போருக்கும், 2ஆம் உலகப் போருக்கும், முதல் உலகப் போருக்கு முன்னாடியும் கூட நடந்த ஒரு சம்பவங்கள். அந்த வகையில தான் ரஷ்யாவிலேயே நிறைய பேர், அதாவது இந்த வட பகுதியிலிருந்து நான் கூட்டிட்டு வந்து சேர்ப்பாங்கும்போது ரஷ்யாவில இருந்து தான் நிறைய யூதர்கள் இங்க இஸ்ரேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம்லாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த ரஷ்யாவில் இருக்கும்போது இந்த முதல் உலகப் போர்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த தருணத்துல, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த தருணத்துல யூரி கேரி அப்படிங்கிறவரு ஒரு இவரு எப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானின்னா, பூமிக்குரிய எல்லா ஆராய்ச்சிகளையும் நிறைய பண்ணி அந்த ஒரு அதிசயமான காரியங்கள் எல்லாம் பூமி எப்படிப்பட்டதுங்கிறதெல்லாம் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்குரிய காரியங்கள் எல்லாம் ரஷ்யாவில இருந்து பண்ண ஒரு முக்கியமான ஒரு இது. சரிங்களா? யாருக்கு இருக்குன்னா இந்த யூரி கேரிங்கிறவருக்கு. சரிங்களா? இதே மாதிரி அநேக யூதர்கள் அந்த ஒரு தேசத்துல இருக்கும் பொழுது ஒரு சில சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ரஷ்யாவை மையப்படுத்தி யூரோப் நாடுகள், ஜெர்மனி, போலாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒரு ஒரு போருக்குரிய ஒரு சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள். சரிங்களா? 1909ல
டெல்லவி அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஜெருசலேமை சார்ந்த ஒரு அந்த இடத்துல, டெல்லவி அப்படிங்கிற ஒரு இடத்துல, சரிங்களா? ஆம், மொத்தம் ஏறக்குறைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே வந்து செட்டில் ஆகுறதுக்கு அடுத்த கட்ட செட்டில்மென்ட்க்கு வந்திருக்கும் பொழுது, அதுல விசேஷ விதமா ஒரு 4 பெண்களும் அதுல முக்கியத்துவமான அந்த ஒரு டெல்லவிங்கிற மாகாணத்த அமைச்சு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. சரிங்களா? இப்படி நடக்கும்போது 4 பெண்கள் அதுல முக்கியமான ஒரு வேலைய பார்த்திருக்கிறாங்க. அதுல இந்த இஸ்ரேல் நாடு தேசமான பிறகு அதுல பிரதமராவும் ஆயிருக்கிறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, கோல்டா மேயர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? பிரதமரா ஆயிருக்கிறாங்க. இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த ஒரு டெல்லவிங்கிற மாகாணத்த செயல்படுத்தும் பொழுது, எல்லா தேசத்துக்கும் முக்கியமா இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பி, இந்த பாருங்க நம்ம ஒரு 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 மாகாண அளவுக்கு, ஒரு மாவட்ட அளவுக்கு செயல்பட ஆரம்பிச்சுட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கன்னு சொல்லி மீன் பிடிக்கிற அந்த வேலைய ஒவ்வொரு தேசத்திலயும் நம்ம நாட்டுக்கு வாங்க அப்படிங்கிற முக்கியமான ஒரு வேலையை செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லவிங்கிற மாகாணத்தை அமைத்த பிறகு செயல்பட்ட அந்த குரூப். சரிங்களா? இது வந்து 1909ல நடந்திருக்கு. சரிங்களா? இப்ப இந்த மீன் பிடிக்கிறவர்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தேசத்திலயும் நம்ம நாடுங்கன்னு எல்லா தேசத்திலேருந்தும் வர ஆரம்பிச்ச அந்த சூழ்நிலை. சரிங்களா? இப்ப ஜெரமியா 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்த வாசிங்க. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். பாருங்க, வேட்டைக்காரர் அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுங்கிறது இன்விடேஷன் குடுத்து, வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாரி. ஆனா, இந்த வேட்டைக்காரங்கிற அடின்னு அடிச்சு கொண்டு போறது. சரிங்களா? இது மாரி இஸ்ரேல் தேசத்துக்கு அடிச்சு உதைச்சு கொண்டு வந்த சூழ்நிலை எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப நடந்துச்சு தெரியுங்களா? இந்த வேட்டைக்காரர்கள்னால யாருன்னு தெரியுமா? அ ஹிட்லர் தான். சரிங்களா? ஹிட்லர் 60,00,000 யூதர்கள கொன்னு குவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்க போய் முடிஞ்சா YouTubeல ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் YouTube இதுல போய் பாருங்க. அந்த ஜெர்மனில யூதர்களை எந்த அளவுக்கு கொடூரமான செயல்பாட்டுக்குள்ள கொண்டு போனாங்கன்னா, சாப்பாடே போடாம, பட்டினியா போட்டு, கேஸ் சேம்பர் அப்படிங்கிற ஒரு இதுல வச்சு, அதுல புகைய தள்ளி, அப்படியே கொத்து கொத்தா 60,00,000 யூதர்களை கொன்னு குவித்த பெருமை யாருக்கு இருக்குன்னா, இந்த ஹிட்லருக்கு. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான், வாங்கடா நம்ம தேசத்துக்கே போயிருவோம்னு சொல்லிட்டு, இந்த வேட்டையாடுகிறவன அனுப்புனார். சரிங்களா? மீன் பிடிக்கிறவங்க யாரு? இந்த டெல்லேவில இருந்து கூப்பிட்டு பார்த்தாங்க. அதுக்கு வரல. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போரினுடைய நிறைவு பகுதி வரையும் ஹிட்லரினுடைய ஆதிக்கம் தான். ஹிட்லர் என்னன்னாக்க, நம்ம நாட்டுல இவிங்க வந்து இது பண்றதாங்கிற ஒரு அந்த எண்ணம். சரிங்களா? அப்ப யூதர்கள் தான் பேக்கிரவுண்ட்ல இருந்து எல்லா அந்த இப்ப இன்னைக்கு எப்படி இந்தியா கவர்மெண்ட்ல பேக்கிரவுண்ட்ல இருந்துகிட்டு எல்லா பார்லிமென்ட்டினுடைய இதையும் இந்த 10% மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. யாரு? 10% யாருங்க? அ அந்த மாரி உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த யூதர்கள். உலகம் எல்லாம். இதுல விசேஷ விதமா இந்த ஜெர்மனில இருந்தத பார்த்து தான் இவரு அடிமட்ட நிலைமையில இருந்து வந்த ஆளு யாரு? ஹிட்லர். பார்த்துட்டு இவங்க யாரா நம்மள ஆள்றதுங்கிற அளவுக்கு அந்த புரட்சிகரமான சூழ்நிலையில தான் உலகத்தையே நான் பிடிக்கணுங்கிற அளவுக்கு வெறி வந்துருச்சு அவருக்கு. அந்த தருணங்கள்லாம் நடந்த ஒரு விஷயம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டைக்காரர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரு? இந்த ஹிட்லர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 1914ல தான் முதல் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த யுத்தத்துக்கான காரணம் வந்து ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசர கொலை பண்ணதுல வந்த ஒரு பிரச்சனையில, ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. இந்த பெர்லின் ஆஃப் காங்கிரஸ்ங்கிறது அப்பையில இருந்தே பிரச்சனை உலகளாவிய அளவுல யுத்தம் வரப்போகுதுன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு சின்ன அதாவது 2 ஊருக்கு பிரச்சனை வரும்னா, யாராச்சும் ஒருத்தன் போய் அங்க போய் சீண்டிட்டு வருவான், இங்க போய் அதுல தான் பெரிய பிரச்சனையாகும். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்கும் அது? அப்ப அந்த சூழ்நிலை தான் 1914ல வந்து முதல் உலகப் போர் ஒரு 5 வருஷம் நடக்குது. இதுலலாம் ஜெர்மனி மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே அதிகப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்கு. இதுல இந்த 1914ல அ சேர்மன் வைஸ் அ சேமர் வைஸ்மேன் அப்படிங்கிற அந்த விஞ்ஞானி 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர்லலாம் நடந்த அந்த விஞ்ஞானபூர்வமான அந்த ஒரு டெவலப்மென்ட்ல ஒரு சில வெடி மருந்துகள்லாம் அட்வான்ஸா கண்டுபிடிச்சதுல அ கடைசியா ஜெர்மனி வந்து எல்லாரையும் பிடிச்சிருங்கிற தன்மையில வரும்பொழுது தான், இங்கிலாந்துல உள்ள அந்த விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த பெரிய லெவலான அந்த வெப்பன் சிஸ்டத்தலாம் கண்டுபிடிச்சதுனால ஜெர்மனி சரண்டர் ஆனுச்சு. சரிங்களா? அப்ப அந்த ஒரு தருணத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில தான், அ பிரிட்டிஷ் நாட்டுல உள்ள அவங்க கேட்டாங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? 1914ல கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு இஸ்ரேல் தேசத்த கேட்கறாங்க. அந்த விஞ்ஞானி நிமித்தம்.
உன்னாலதான்ப்பா நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமானுச்சு, நான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க தேசத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு. அதுலதான் ஜெனரல் ஆலம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய அதிபதி, அதாவது பிரிட்டிஷனுடைய அதிபதியினுடைய தலைமையில ஆலன்பி அப்படிங்கிறவர் தலைமையில வந்து இஸ்ரேல் நாட்டை பாபிலோனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த தேசத்தை முழுவதுமே கொரில்லா வார் முறைமையில அதை பிடிச்சி அதை முற்றிலுமே 1914 நீங்க போய் ஃபுல்லா செட்டில் ஆகிக்கங்கிற அளவுக்கு ஒரு பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அதான் பெல்ஃபோல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனுடைய தொடர்ச்சி தான் 1948 பெல்ஃபோல் டிக்ளரேஷன்ங்கிறது என்னன்னாக்க, நீ இஸ்ரேல் தேசம் மற்ற தேசத்துல இருந்தெல்லாம் வந்து அவங்க தேசத்துல வந்து ஒரு நாடா ஆயிக்கலாம், அவங்க ஒரு தனி நாடுங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கப்பட்டு 30 வருஷத்துல அது தேசமா மாறிடுச்சு. 1914 இந்த பெல்ஃபோர் டிக்ளரேஷன்ங்கிற ஒரு இது இந்த ஆலன்பிங்கிற ஒரு தலைமையில செயல்படுத்தப்பட்டது தான் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துல அது ஒரு தேசமாக குடியரசு அடைந்த ஒரு தேசமாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த இந்த ஒரு தேசம் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, இந்த அளவுக்கு தேசமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஜெரேமியா 30ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 வரி. ஆக்சுவலா இது வந்து ஜெரேமியாவுக்கு ஏறக்குறைய எப்ப சொன்னதுன்னா, பிசி 600க்கு முன்னாடி 700 கிட்ட 2700 வருஷம் கழிச்சு இந்த தீர்க்க தரிசனம் இப்ப என்ன ஆயிருக்குது, நிறைவேறி தீர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இன்னும் சொல்ல போனா 1948 அந்த 14ஆம் தேதி, மே மாசம் 14ஆம் தேதி அந்த நாடாக குடியரசு நாடாக அங்க அங்கீகரிக்கப்படுகிற அந்த ஒரு சூழ்நிலையில அந்த தேசத்துக்குள்ள வந்து குடியேறக்கூடிய அந்த ஒரு தன்மையில எல்லாரும் வந்து குடியேறிட்டாங்க. சரிங்களா? எல்லாரும்னா வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. சரிங்களா? இப்படியாக குடியேறிப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல அந்த நாடான உடனே அரபு நாடுகள்லாம், உதாரணமா துருக்கி, ஜோர்டான், ஈரான், ஈராக்கு போன்ற நாடுகள், மொத்தம் 16 நாடுகள் உடனே இஸ்ரேல் தேசத்து மேல 1948க்கு அப்புறம் உடனே ஒரு போர் டிக்ளரேஷன் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இப்பதான் நாடா இருக்கிறாங்க. ஒரு சோல்ஜர்ஸோ மற்ற எல்லாருமே அங்கே அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிச்சாங்கன்னே அவங்களுக்கும் தெரியாது, உலகத்தாருக்கும் தெரியாது. ஆனா ஜெயிச்சிட்டாங்க 1948க்கு அப்புறம் நடந்த முதல் போர்ல. சரிங்களா? அதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிடம் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். 4 வரை. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு கூட அநேக தீவிரவாதிங்க அங்கே அட்டாக் பண்ணும் போதெல்லாம் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களா, யூதர்களுடைய கடவுள் வந்து அவங்களுக்காக போரிடுறாங்கன்னு அநேக ஸ்டேட்மெண்ட் யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடியும். இப்ப இது இன்னைக்கு நடக்கல,
எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததுலேருந்து உள்ள காலத்திலேருந்து அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆனா 1845 வருடமா கைவிடப்பட்ட நிலைமையில அப்படியே விட்டுட்டார். திரும்ப அவங்கள கூட்டி சேர்க்கிறதுக்கான தருணம் வந்து திரும்பவும் அதே பவரோட ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். லேவியர் 26ல 7வது வசனம், உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சரிங்களா? உபாகமம் 28ல 7வது வசனம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். தொடர்ந்து வாசிங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இப்படியாக இந்த யுத்த காரியங்கள் எல்லாமே தேவன் தான் அங்கே செயல்பட்டு இன்னைக்கு வரையும் அவர்களை ரட்சிக்கிற அந்த பாதுகாக்கிற அந்த தருணம் எல்லாம் யாருனால வந்திருக்குன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துதான் அவங்களெல்லாம் தானியேல் புத்தகத்துல படிக்கிறோம் இல்லையா, 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இத மிகாயேல் அவர்களுக்காக எழுந்து நிற்கும் போது இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த ஓத்திர காலம் வரும்னா விசேஷ விதமா யாருக்குதான் இந்த மிகுந்த ஓத்திர காலம்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். மற்ற உலகத்துக்கெல்லாம் ஓத்திர காலம் தான். யுத்தத்தின் செய்திகள்லாம் கேள்விப்படுறோம், அங்கங்க யுத்தங்கள் நடக்குது. ஆனா விசேஷ விதமா இந்த மகா ஓத்திர காலங்கிறது 1914ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டபடியே நடந்தது. சரிங்களா? இதெல்லாம் யாருக்குதான் இந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் மகா ஓத்திரம்லாம் யாருக்குதான்? அதனுடைய தொடர்ச்சி தான் என்ன சொல்ல போகுதுன்னா, இஸ்ரேல் தேசம் உன் ஜனத்தின் புத்திரனுக்காக எல்லா தேசத்திலிருந்து கூட்டி சேர்ப்பார். எங்க? இந்த மகா உத்தர காலம் 1914ல இருந்து தான் இந்த மீன் பிடிக்கிறவர்களையும் என்னது வேட்டைக்காரர்களையும் அனுப்பி என்ன பண்றாரு, இவ்வளவு விசேஷ விதமான காரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது என்ன விசேஷ விதமா எசேக்கியேல் 38 அதிகாரங்கள்ல இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த முதல் அந்த பிரதமரா வந்த டேவிட் பென் கோயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எந்த ஒரு இஸ்ரேல் தேசத்திலையும் ராஜாவா முதல்ல வந்தாருன்னா அவர் கையில முதல்ல எதை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதை கொடுப்பாங்க தெரியுங்களா? செங்கோல். ஓகே, செங்கோல்ங்கிறது எல்லா தேசத்திலையும் கொடுப்பாங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டும் ராஜாவானாங்கன்னா முதல் 5 புத்தகம் இருக்கு இல்லையா, ஆதியாகமம் முதல் தோரா, அந்த 5 புத்தகத்தை கொடுத்து இதை படிச்சுக்கப்பா, இதை வச்சுதான் நீ ஆட்சி பண்ணணும்னுருவாங்க. சரிங்களா? அப்ப அவர் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சார். அப்படி படிக்கும் போது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை வாசிக்கலாம். அப்ப பாருங்க, ஒரு நாடு புதுசா போய் குடியேறாங்க, என்ன ஒரு பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? இதை படிச்ச பிறகு அவர் செஞ்ச ஒரு சில விஷயத்தினால அந்த நாடு உச்சகட்டமான ஆசீர்வாதத்துக்குள்ள போனுச்சு. படிக்கலாம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஓகே, இப்ப ரேடாரை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இப்பெல்லாம். இப்ப பாருங்க, இந்த இதுல மேலூர்ல கூட செம்பு இருக்குன்னு எத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பெரிய போராட்டம்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வெட்டக்கூடாதோ இது பண்ணக்கூடாதுன்னு. இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான், குஜராத்ல எல்லாம் அதிகப்படியா இந்தியாவுல செம்பு அங்கேதான் இருக்கிறதா சொல்றாங்க. இங்க இருக்கிற ஒரு 5% செம்புக்கு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த ரேடார் வச்சு தேவன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. புரியுதா புரியலைங்களா? ஏன்னா அவர் படைச்ச படைப்பு. சரிங்களா? அங்கே செம்பும் இரும்பும் உள்ள மலை அப்படின்னா, டே மலையை வெட்டுங்கடா அப்படின்ட்டாராம். புரியுதா புரியலைங்களா? அப்ப ஒரு செம்பு வர்ற தேசமா இருந்துச்சுன்னா அது செம்பு எவ்வளவு அங்க இருந்துச்சுன்னா அது ஒரு ஆசீர்வாதம் தான். செம்பு எடுத்த பிறகு அதுல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து எந்த அளவுக்கு உயரம் பாருங்க. பண்ண வேலையே இதுதான். நாங்க அந்த பிரதமர் வந்துட்டு, சரிங்களா? அப்ப இதெல்லாமே முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயங்களை தேட 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 இன்னைக்கு அறிவியல் பூர்வமா உச்சகட்டமான அந்த அறிவுக்கு காரணமே
இந்த 5 புத்தகம் தான். எந்த 5 புத்தகம்? சரிங்களா? அதுல அவ்வளோ தெய்வீக பிரமாணங்களும் சட்டங்களும் ஞானமும் அறிவும் இருக்கு. சரிங்களா? ஆகவேதான் இப்ப அதை போய் எடுக்க அந்த அந்த ஒரு செல்வ செழிப்ப ரிக் என்னது ட்ரிப் இரிகேஷன், இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு தலை சிறந்து இயங்கக்கூடிய ஒரே தேசம் எதுங்க? இஸ்ரேல். அவங்க தான் கண்டுபிடிச்சதே. சரிங்களா? சும்மா அப்படி கொண்டு போய் ஓப்பன் ஏர்ல ஒரு ஒரு மிஷினை வச்சிருவாங்க. அதாவது போரும் இருக்காது, மேல எதுவும் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்காது. அதுவே அந்த காற்றுல உள்ள H2 எடுத்து தண்ணியா உருவாக்கி பைப்பு போட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது தண்ணினாக்கி நம்மளுக்கு எங்க இருந்து வரணுங்க? இல்லையா? மழை பெஞ்சா சேர்த்து வச்சு அந்த காற்றுல உள்ள தண்ணி எடுத்து அவங்க பண்ற அளவுக்கு தண்ணியினுடைய அந்த விஷயம், அங்கே தண்ணியே இல்லாத தேசம்னு சொல்லப்பட்ட போது இப்ப பாருங்க, சொட்டு நீர் பாசனத்துல அந்த நாட்டில இருந்து தான் எல்லா நாடுகளுமே கத்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம், அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த டெவலப் பண்ண அந்த காரியத்துல தான் இன்னைக்கு தேசத்திலே நம்பர் 1 விஷயத்துல எல்லா வகையான காரியத்திலையும் வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த தோரா புத்தகங்கள் தான். ஓகே. இவ்வாறாக இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்தை தோல், சதை, மற்ற ஏனைய காரியங்களினுடைய விஷயங்கள்லாம் டெவலப் ஆகிறதுக்கான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே எலும்புனாலே இஸ்ரேல் தேசம், அதுல உள்ள நரம்புகள்னா ஒன்னோடு ஒண்ணு இசைந்து ஒரே தேசமா இன்னைக்கு இருக்குது பாருங்க. 12 கோத்திரங்க, நான் ஏன் கோத்திரம், நான் யூதா கோத்திரம், உனக்கெல்லாம் இதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருந்தா, ஆனா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து மீன் பிடிக்கிறவர்களையும் இதெல்லாம் பண்ணதுனாலதான், வேட்டைக்காரர்களும் சேர்ந்ததுனாலதான் அவங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ராணுவத்துல வேலை பார்ப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வேலை, முடமானவங்க கூட ஏதாச்சும் ஒரு வேலை ராணுவத்துல பண்ணணும். அந்த மாதிரியான சட்டத்திட்டங்களின் அடிப்படையில அவங்களுடைய யுத்த காரியங்களும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த என்னது இந்த பண்டிகை நாட்கள்ல தான் எதிரிகள் சண்டை போடுவாங்க. அதுலயும் மேற்கொண்டு அவங்கள முழு பாதுகாப்பான ஒரு விஷயத்துல அந்த தேசத்தை பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காரு. 1967ல அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா, கிழக்குல இருந்து அப்படியே கொண்டு போய் கடல்ல தள்ளி எல்லாத்தையும் முழுமையா அழிச்சிடலாம் இந்த இஸ்ரேல் தேசத்தைன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எல்லா அரபு நாடுகளுக்கும் இன்க்ளூடிங் எகிப்து, வடக்க மேற்க கிழக்க, மேற்கல்ல கிழக்க தெற்க எல்லா நாடுகளினுடைய அந்த ஓடுதளம் இருக்கு இல்லையா, ரன்வே, அதுல கொண்டு போய் பாம்ப போட்டுட்டாங்க. 6 நாளையில அத்தனை அரபு நாடுகளும் சரண்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 67ல தான் முழு அளவுக்கு ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 2000 அதுக்கப்புறம்லாம் உள்ள அமெரிக்க பிரதமர்கள்லாம் திரும்ப அந்த காசாவெல்லாம் விட்டு கொடு, பலஸ்தீன்ல உள்ள அந்த ஒரு புரட்சியாளர்களுக்கெல்லாம் அதை விட்டு கொடுத்து திரும்ப இப்போ பிரச்சனையாகி இப்போ திரும்பவும் அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இன்னும் அதை தான் நம்ம கடைசியா நம்ம படிச்ச போது நம்ம போன கூடுகையில படிச்ச ஒரு வசனம். அவங்களுடைய எல்லை அப்படிங்கும்போது என்னாகும் 34ல பார்த்தோம். அந்த எல்லைகள் இன்னும் என்ன, கேரளா சைஸ்ல இருக்கக்கூடிய நாடு இன்னும் டபுள் சைஸ் ட்ரிபிள் சைஸா மாறக்கூடிய எல்லையை தான் தேவன் வகுத்து வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்துல இன்னைக்கு முழு பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த தோல் தான் நம்மளுடைய சரீரத்தினுடைய என்னன்னு பார்க்கிறோம். முழு பாதுகாப்பு இன்னைக்கு ஆர்மி அப்படிங்கிறதா என்னங்க, மிலிட்ரிங்கிறதா பாதுகாப்பு. இன்னைக்கு மிலிட்ரி லெவல்ல அவங்களுடைய ரடார் சிஸ்டமோ, ஃபிளைட் சிஸ்டமோ, இல்ல ஃபைட்டிங் சிஸ்டமோ, இல்ல பாம்பிங் சிஸ்டமோ, இல்ல ராக்கெட்டோ, இல்ல ஏவுகணைகளோ, இந்த சதாம் ஹுசேனுடைய இதுல பாத்தீங்கன்னா அந்த யுத்தம் 96ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? கொய்த்த பிடிச்சார் இல்லையா? கொய்த்த சதாம் பிடிக்கிறாரு. பாம் யுத்தம் அமெரிக்கா வந்து கப்பல் வழியா பண்ணுது. பாம் எங்க போடுறான் தெரியுங்களா? சதாம் ஹுசேன் சம்பந்தம் இல்லாம இஸ்ரேல் மேல போர் தொடுக்கிறாப்ல. அப்ப பாம் போடல, ஏவுகணைகளை தொடுக்கிறாப்ல. ஸ்கட் அப்படிங்கிற ஏவுகணைய யார் அனுப்புறா? சதாம் ஹுசேன் அனுப்புறாரு. சரிங்களா? அது பாட்டுங்க சர்ற மாதிரி அடிக்குது. அடிச்சா இங்க இருந்து இவங்க பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை அனுப்புறாங்க. அதாவது இங்க இருந்து ஏவுகணை வருதுன்னா அந்த ஏவுகணையை மோதி அவங்க நாட்டிலே விழுவுற மாதிரி. அதாவது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு வில் எடுத்து விடுறோம்னு வச்சுங்களேன், அந்த வில்லையே குறிப்பாத்து அடிச்சு அந்த வில்ல அவங்க நாட்டிலே விழு வைக்கிற மாதிரி. இதுதான் அந்த அளவுக்கு இன்னைக்கு அயன் டூம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த அயன் டூம்ங்கிறது அந்த வானத்திலே வரும்போது வெடிச்சு செதறிடும். எந்த ராக்கெட்டா இருந்தாலும் எந்த மிசைலா இருந்தாலும். அந்த அளவுக்கு இன்னும் அட்வான்ஸா ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த எல்லைகள் எல்லாம் இப்ப செவர் வச்சுட்டாங்க. ஓரளவு செவர் வச்சுட்டாங்க. அதாவது ஏறக்குறைய 30 அடி உயரத்துல செவர்லாம் இருக்கு. முற்றிலும் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஆகல. சரிங்களா? அப்ப அந்த 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 ஒவ்வொரு
சுற்றுச்சுவர்கள்லையும் கோபுரம் மாதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா யாராச்சும் ஒரு மூவ்மெண்ட் அந்த எல்லையை தாண்டி இதான் இஸ்ரேல்னா எல்லையை தாண்டின இடத்துல ஒரு நாய் கூட அப்படி மூவ்மெண்ட் ஆகுதுல, ஒரு குருவி மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அது ரேடார்ல கேப்சர் ஆகி அதை சுற்றுமா. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ல இருக்கிறாங்க எல்லை பாதுகாப்புக்கு. மனுஷன் போய் நிக்க வேண்டியது இல்லை. இந்த அளவுக்கு ராணுவ பாதுகாப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் பார்க்கிறோம். சரிங்களா? ஆகவே இருப்பினும் இன்னும் ஒரு சில சூழ்நிலையில இன்னும் முற்றிலுமான பாதுகாப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா, இந்த காசா பகுதியில் உள்ள தீவிரவாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேதமும் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அப்ப இந்த தோளானது என்ன பண்ணப்பட்டுருச்சுன்னா, முற்றிலும் மூடப்பட்டு ஒரு முழு சரீர நிலைமைக்குள்ள வந்துருச்சு. இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வந்தாங்கன்னா, அவங்க தேவ ஆவிக்குள்ளான அந்த இதுல எழுந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வரும். அதுதான் இன்னும் வரல. சரிங்களா? அப்ப எலும்புகள், தசை மற்ற எல்லா இதுவுமே நரம்புகள் எல்லாமே அவங்களுடைய நரம்புங்கிறது அந்த அறிவியல் பூர்வமான ஞானத்தின் வளர்ச்சி தான் என்னதுங்க? எல்லாம் அந்த இயக்கப்படுகிற அந்த ஒரு தத்துவங்கள், அறிவியல், சமுதாயம், பொருளாதாரம், மற்ற ஏனைய காரியங்களுடைய வளர்ச்சி தான் அந்த நரம்பு, தசை. அந்த தோல்ங்கிறது எதுனா ஆர்மியை அடையாளப்படுத்துது, மிலிட்டரிய பாதுகாப்பு. அப்ப அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் என்ன ஊதப்படவில்லை? சுவாசம். சரிங்களா? ஆவி இன்னும் ஊதப்படல. அதை ஊத வேண்டியது யாரு? எசேக்கியேல் என்ன செஞ்சாரு? 37, 11, 12 படிங்க. 37:11-12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். 11, 12 படிச்சிட்டீங்களா? ஓகே. அப்ப இதுலதான் அந்த அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க விசேஷ விதமா அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல், வசனத்தை சொல்லுதல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 63ல படிச்சீங்கன்னா, நான் பேசின வசனங்களே அந்த ஆவிக்குரிய ஜீவனை அடைவதற்கான சத்தியம் போய் சேரணும். சரிங்களா? அதுதான் இன்னும் போகாம இருக்கு. அது போகாதனால இன்னும் முழு திரளோடு எழுந்து நிற்க முடியாத ஒரு தருணத்துல இருக்கிறாங்க. ஆனா ஜஸ்ட் இப்போ ஒரு என்ன இருக்குங்க, ஒரு பாடியா ஒரு ஸ்ட்ரக்சரா வந்துருச்சு, ஒரு தேசமா வந்துருச்சு. அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. சரிங்களா? அத்திமரம் துளிர் விட்டுருச்சுங்க. அதிர்ச்சி தகரும் ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. உன்னத பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுங்களா? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் அத்திமரம் துளிர் விட்டதுன்னு வரும் பாருங்க. 10வது வசனமா? 10ல இருந்து படி. 10ல இருந்து. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. யார் எழுந்து வரணும்? அவருடைய மனவாட்டி எழுந்து பரலோகம் போகணும். சரிங்களா? எழுந்து வா. படிங்க. இதோ மாரிக்காலம் சென்றது. மழைக்காலம்ங்கிறது யுத்த காலம். முதல் உலக போர், 2ஆம் உலக போர் போயிருச்சு. இன்னும் 3ஆம் உலக போர் தான் வரணும். படிங்க. மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. பாருங்க, அந்த வசந்த காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது வெளியரங்கமான ராஜ்யம் வரப்போகுது. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது. பாருங்க, அத்திமரம் துளிர் விட்டாதான் காய் காய்க்கணும். இப்ப அத்திமரம் காய் காய்த்ததுன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை 1-2 பேர் இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுங்கிறத சொல்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அத்திமரம் இன்னும் காய்க்கிறதுக்கான சூழ்நிலைக்கு நம்ம போய் இன்னும் சாட்சி சொல்லல. அதான் இங்க பிரச்சனை. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகள். ஓகே, இப்ப பாருங்க. அப்படி ஓகே. அப்ப இன்னைக்கு துளிர் தான் விட்டு இருக்கு, இன்னும் பூ பூக்கல. பூ பூத்தாதான் காய் காய்க்கும்.
காய் காய்ச்சாதான் பிரதர் சொன்ன வசனம் கனி கொடுக்கிறது. சரிங்களா? இப்போ காய் காய்த்தது கனி கொடுத்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் முற்றிலும் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனாலதான் இப்ப என்ன கேட்கிறாருன்னா, நான் அவங்க கனி கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பிரியமே எழுந்து வா வா. ஓகேங்களா? ஆகவே இப்படியாக இந்த தேசத்தினுடைய நிலைமையில இன்னும் 3ஆம் உலகப் போர் பெண்டிங் இருக்கு. மகா உத்தர காலத்தின் உச்சம் இருக்கு. அர்மகதோன் யுத்தம்ங்கிற உச்சகட்டமான போர் இருக்கு. கோகு மாகோகு என்ற 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல், அது பெண்டிங்ல இருக்கு. இது வந்துருச்சுன்னா சபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எழுந்தெல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தம். அத்திமரம் காய் காய்க்கிற தருணம் வந்துருச்சு, பூ பூக்கிற தருணம் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இப்ப துளிர் விட்டு தான் இருக்குது. பட்ட மரம் திரும்ப என்ன இருக்குங்க? துளிர் தான் விட்டுருக்கு. அதாவது இலை தான் விட்டுருக்கு, பூ பூக்கல் இன்னும். இப்ப இந்த கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வான்னு சொல்றாரு. இந்த இவ்வளவு தீர்க்க தரிசனம் படிச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, ரூபவதியே எழுந்து வா. சரிங்களா? ஆகவே இப்ப இஸ்ரேலினுடைய தீர்க்க தரிசனத்துல 37ஆம் அதிகாரத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்தேறி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப கடைசி தருணங்களுக்குரிய ஒரு சில சின்ன சின்ன பெண்டிங்கான ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைவேற இருக்குது. சரிங்களா? அதுல விசேஷ விதமா 83ஆம் சங்கீதம் ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு, அரபு நாடுகளுடைய யுத்தம் எல்லாம். அதே மாதிரி என்ன 34ல 1 முதல் 12 வசனத்துல அதனுடைய என்னது எல்லைகளை சொல்லப்பட்டிருக்கிற அந்த எல்லைகள் இன்னும் முழுமையாக கேப்சர் ஆகல, முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோல்ல இஸ்ரேலுக்குள்ள வரல. அப்பப்ப தன்னுடைய கண்ட்ரோல்ல வருது, ஒரு சில இடம் திரும்ப போகுது. அதெல்லாம் முற்றிலும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரணும்னா 37ஆம் சங்கீதம் தாண்டி 38ஆம் சங்கீதம், சாரி, எசேக்கியேல் 37 தாண்டி 38 நிறைவேறும் பொழுது நிச்சயமாகவே அதெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அப்படிப்பட்ட 38ஆம் அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம புரிந்து கொண்டதுபடி இஸ்ரேல் எப்படி இந்த ஒரு தேசமாக கூட்டி சேர்க்கப்பட்டு படிப்படியா ஒரு 6 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிராமமா பிட்டோட்டிகோவாங்கிற கிராமம், அதுக்கப்புறம் ஒரு மாகாணமா மாறிச்சு 1917ல. அதுக்கப்புறம் 1948ல ஒரு தேசமாகவே மாறக்கூடிய ஒரு தன்மையில சுதந்திரம் அடைஞ்சு அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 33, 34. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் மேகத்தின் மேல் வந்து 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று அறியுங்கள். லூக்காவுல படிச்சிட்டோம். அது அத்தி மரத்தையும் மற்ற மரத்தையும் பாருங்க. அவர் ராஜ்யம் நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். தொடர்ந்து மத்தேயுவிலே படிங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிலேயும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஓகே, அப்ப இப்ப இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் அந்த நாளும் அந்த நாளிகையும் கூட எசேக்கியேல் என்ற ஒரு சபை வாய்ப்புல உள்ள நம்மளுக்கு தேவன் வெளியரங்கமாக்கிட்டார். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எல்லா முத்திரிக்கப்பட்ட ரகசியங்களும் சத்தியங்களும் நம்மளுக்கு வெளியா இருக்குது. இப்ப நம்ம ஆக்சுவலா சபை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எதை பார்த்தா தெரிஞ்சிடும்? மகா உத்தர காலம் ரஷ்யா வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணக்கூடிய அந்த தருணம் தான். இதை நம்ம அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். அப்ப அந்த தருணம் வந்துருச்சுன்னா சபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்பதான் இந்த காலகட்டத்துக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, என் பிரியமே என் ரூபவதியே இந்த சத்தியெல்லாம் கேட்கிறீல்ல, நீ எழுந்திருச்சு சத்தியத்திற்குள்ளாக நின்று ஓட்டத்தை முடித்து என்னிடத்தில் மேகத்தின் மேல் வா. இதுதான் தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம். சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமோ அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட அங்கே பரலோகத்திற்குரிய தன்மையில மகிமை அடைவதற்கு தேவன் தாமே கிருபையோடு நம்மளை கூட்டி சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக. ஆமென்.